இன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் நம்புகிறேன் 4ஆம் தேதி அளவிலே வன்னி காடுகள் அதுகின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதியின் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார். அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும், தமிழீழ போராட்டம் என்கிற பேர்வையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார். அவருடைய கருத்தை ஏற்று நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும், முக்கியமாக ஜெயமன் சிரேஷ்ட தலைவர், தமிழக விடுதலை கட்சி தலைவர் போன்றவர்கள், கிட்டத்தட்ட 6000த்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிழை என்று நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆயிரம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை, கடந்தவை. இருந்தாலும் அந்த அறிவிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றதற்கு அப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற முனைந்தோம். கட்சியாக நாங்கள் தமிழக விடுதலை கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கருணாமனும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத துரதிருஷ்டவசமான சில சம்பவங்கள் நடந்தது. இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார். நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம். விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று தான் கூற வேண்டும். அதன் பிற்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும், கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைகோத்து நின்ற பிள்ளையானவர்கள், ஜேஎம், அதே போன்று மறைந்த கோனேஷன், இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் எனது பின்னால் அணிதிரண்டு வந்திருந்தார்கள். ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம், துயரங்களை சந்தித்திருக்கின்றோம். என்றால் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான். என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் இன்று வெளியேறியிருந்தோம். அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட 30 வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி. அவை அந்த கட்சி சாதாரண ஒரு கட்சியாக வெறுமை பார்த்துவிட முடியாது. என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது. அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றோம். அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய கடினமான விடயம். இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறிந்து கொள்வார். அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள், துயரங்கள், பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். அதை வெறுமே மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடன் துணையாக நின்ற தளபதிகள், அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையார் உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன். என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய பிள்ளையாளர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை, அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன், ஜெயம் அவர்களை நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன். என்றால் பல பேர் அதை ஏளனம் செய்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த கட்சி அழிந்துவிடும், முறிந்துவிடும் என்று. அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும், கிழக்குமான இளைஞர்களையும், கிழக்கு மாநிலத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தோமோ,
அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள், அவர்களின் ஏமாற்று வித்தைகளினூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வடக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இன்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள். கடந்த பொதுத் தேர்தலிலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவை எங்களுடைய இணைவு என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றேன். அது கிழக்குமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது. தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும். ஏனென்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள், வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் நாங்கள். எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே அருகதையற்றவர்கள். இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தற்பொழுது தேசியம் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்து கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலை வருகின்றார்கள். இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள், சரி, மாவீர குடும்பங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு துரோகம் செய்திருந்தது. 8 ஆசனங்களை எடுத்த முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது. அவை அன்று அதற்கு முன்பு இந்த மாகாண சபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிறுவத்தி காட்டியது உண்மையிலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையான் என்பதை எவ்வரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் வடமாகாண சபையை விக்கினேஸ்வரனையா பெரிய கல்விமானாக இருந்தாலும் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவரக்கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை அந்த வகையில் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த கள தளபதிகளாக நின்றிருக்கின்றோம், போராட்டத்தில் நின்றிருக்கின்றோம். அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம். பார்லமெண்டமாக இருந்தாலும் சரி, மாகாண சபையாக இருந்தாலும் சரி. இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு, கிழக்கு மாகாண மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேட்டு நிற்கின்றேன். இதை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் இதிலே எங்களுடன் அணி சேர வேண்டும். இது வடகிழக்கு அல்ல, இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம்.